ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அக்ரோடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ஜெண்டா கம்பெனியோட சிமோடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்டிசைடு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்செக்டிசைட் நம்ம எந்தெந்த பயிர்களெல்லாம் பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துறதுனால எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் இதனுடைய டோஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ஜெண்டா கம்பெனியில் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு இன்செக்டிசைட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இன்செக்டிசைட்னா, சிமோடிஸ் அப்படிங்கிற இந்த இன்செக்டிசைட். இதோடைய நியூ டெக்னிக்கல், இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஐசோசைக்ளோசரம் 10% டிசி ஃபார்முலேஷன். அதாவது டிசி ஃபார்முலேஷன்னா ட்ரை கான்சன்ட்ரேட் அல்லது டிஸ்பர்சிபிள் கான்சன்ட்ரேட். இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட கான்டாக்ட் இன்செக்டிசைட், அதாவது பறந்து செயல்படக்கூடிய ஒரு தொடுநொச்சு. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரின்னு போட்டிருக்கோம். இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, 360 டிகிரி ப்ரொடெக்ஷன். அதாவது தாவரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூச்சிகளுக்குமே இந்த ஒரு மருந்து மட்டுமே பயன்படுத்தலாம். இதுதான் 360 டிகிரி. அதாவது சார் உறிஞ்சும் பூச்சிகளான த்ரிப்ஸு, ஒயிட் ஃப்ளை, ரெட் மைட்ஸு, அதுக்கப்புறம் புழுக்கள், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது 360 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிமோடிஸை நம்ம எந்தெந்த பயிர்கள்லாம் பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துறதுனால எந்தெந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி, அதாவது மிளகாய்க்கு எல்லோ மைட்ஸ், அதுக்கப்புறம் த்ரிப்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் போரர், இதுக்கெல்லாம் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பிரிஞ்சால், அதாவது கத்திரியில் பார்த்திங்கன்னா ஜாசிட்ஸ், ஒயிட் ஃப்ளைஸ், ரெட் ஸ்பைடர் மைட்ஸ் மற்றும் ஷூட் அண்டு ஃப்ரூட் போரர் சிமோடிஸ் பயன்படுத்துறதுனால இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா லீஃப் ஃபீடர் மற்றும் டிபிஎம் சொல்லக்கூடிய டைமண்ட் பேக் மவுத், இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து காட்டனில் பார்த்திங்கன்னா ஜாசிட்ஸ், த்ரிப்ஸ் மற்றும் பால்வோம், இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து ரெட் கிராம், அதாவது துவரையில் ஸ்பாட்டட் பாட் போரர், இந்த பூச்சிக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து கிரவுண்ட் நட், அதாவது நிலக்கடலையில் பார்த்திங்கன்னா லீஃப் மைனர், ஏபிட்ஸ், இந்த பூச்சிகளுக்கெல்லாம் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து சோயாபீனில் செமிலி ஊப்பர், அதுக்கப்புறம் லீஃப் வார்ம், அதுக்கப்புறம் கிரெட் பீட்டில், அதுக்கப்புறம் ஸ்டெம் ஃப்ளை, இந்த பூச்சிகளுக்காக இந்த சோயாபீனில் பயன்படுத்தலாம். அடுத்து இதோட டோஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு 80லிருந்து 120 ml வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 8 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து இதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சின்ஜெண்டாவில் இந்த சிமோடிஸ் 3 பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 80 ml, இந்த 80 ml ஒரு 800 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து 120 ml, இந்த 120 ml ஒரு 1200 வரைக்கும் இருக்கலாம். அடுத்து 240 ml, இந்த 240 ml 2300 வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.